குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக ஆட்சியை கவிழ்க்க அக்கட்சியின் எம்எல்ஏவிடம் 35 கோடி ரூபாய் வரை பேரம் பேசிய செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் 3 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றது. இதில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தார். அவர் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்துவிட்டு பெரம்பூர் தொகுதியை தக்க வைத்துக் கொண்டார். காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல் கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சியமைத்த தாவேக தனது பெரும்பான்மையை சட்டப்பேரவையில் நிரூபித்துள்ளது. இந்நிலையில் சட்டப்பேரவையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது திமுகவுக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்றும் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்றும் ஊத்தங்கரை தொகுதியை சேர்ந்த தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் சிலர் பேரம் பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக தாவேக எம்எல்ஏ இளையராஜா சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் அமல்ராஜை சந்தித்து புகார் மனு அளித்திருந்தார். அதில் தன்னை ரகசியமாக தொடர்பு கொண்டு திமுகவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் திமுகவுக்கு மாறினால் 35 கோடி ரூபாய் தருவதாக கூறி அழைப்பு விடுத்ததாக தெரிவித்துள்ளார். தற்போது கட்சி மாற வேண்டும் என நிர்பந்தித்து மிரட்டல் விடுப்பதாகவும் தெரிவித்திருந்தார். பணத்தாசை காட்டியும் மிரட்டியும் கட்சி மாற வேண்டும் என தூண்டும் நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் தெரிவித்திருந்தார். அதன் பேரில் உரிய நடவடிக்கை எடுக்க திருவல்லிக்கேணி போலீசாருக்கு சென்னை மாநகர காவல் ஆணையர் உத்தரவிட்டிருந்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையில் இறங்கிய போலீசார் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய தனிப்படை அமைத்தனர். அதன் தொடர்ச்சியாக தீவிர விசாரணையில் இறங்கிய தனிப்படை போலீசார் சென்னை அரும்பாக்கத்தை சேர்ந்த யூடியூபர் திருநாவுக்கரசு என்பவரை கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் திருச்சியை சேர்ந்த நரேஷ், சென்னை மேடவாக்கத்தை சேர்ந்த தியாகராஜன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் முன்னாள் திமுக அமைச்சரும் எம்எல்ஏவுமான செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக் குமார், அவரது நண்பர்கள் ஆகியோருக்கு தொடர்பு இருப்பது அம்பலமானது. அதன் பேரில் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான கரூர் ஈரோடு சாலையில் உள்ள கோவை நகரை சேர்ந்த நிதி நிறுவன அதிபரான அதிபன் ரமேஷ் மற்றும் ஈரோடு சாலையில் சக்தி மெஸ் என்ற பெயரில் உணவகம் நடத்தி வரும் கார்த்திக் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களை திருவல்லிக்கேணி போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக தமிழ்நாடு காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் எப்படி இளையராஜாவை அந்த கும்பல் அணுகியது என்பது குறித்து விளக்கமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் நிர்மல்குமாரும் அண்மையில் இது குறித்து கருத்து தெரிவித்திருந்தார். தாவேக ஆட்சியை கவிழ்க்க திமுக சதித்திட்டம் தீட்டியிருப்பதாக குற்றம் சாட்டியிருந்த நிலையில் திமுகவின் இந்த முயற்சி வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. குறிப்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு விரைவில் தேர்தல் வரும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கூறியிருந்த நிலையில் தற்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பது தாவேக தொண்டர்களிடையே மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாவேக எம்எல்ஏக்களை வாங்க திமுக முயற்சி செய்த சம்பவம் தமிழ்நாடு அரசியலில் கடும் விமர்சனத்தை கிளப்பி உள்ளது.